Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெசிமல் டைம் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஃபார்மேட்ல எக்ஸல்ல எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான். வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல டெசிமல் ஹவர்ஸ்ல கொடுத்திருக்கு, செகண்ட் டேபிள்ல டெசிமல் மினிட்ஸ்ல கொடுத்திருக்கு, தேர்ட் டேபிள்ல டெசிமல் செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கு. சோ இது ஒன்னொன்னுத்தையுமே நம்ம எப்படி நமக்கு தேவையான ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஃபார்மேட்ல மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல கொடுத்திருக்க ஹவர்ஸ் நம்ம மாத்த வேண்டிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு செலக்ட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் a டே அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுதான் அங்கிருந்து வந்திருக்க நம்மோட ஆன்சர்ஸ். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஈக்குவல் டு போட்டுக்கலாம். சோ அதே தான் இங்க வந்திருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங் மாத்திக்கலாம். நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் தேடிடுவோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். ஹெச்சுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிராக்கெட் கொடுத்திருக்கோம் இல்லையா, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தாண்டி போனாலும் இப்ப 28 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா கூட அது 28 ஹவர்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இது. சோ இந்த ஃபார்மேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகே கொடுத்துடுறோம். இங்க பாருங்க 11 ஹவர்ஸ் 18 மினிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதையே நம்ம டிராக் பண்ணி பார்த்தா இதுதாங்க 16.5னா 16 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டெசிமல் ஹவர்ஸ் நம்மளோட ஹவர்ஸ் மினிட்ஸ்க்கு மாத்துறதுக்கு டிவைட் பை 24 போடணும். அப்போ டெசிமல் மினிட்ஸ் எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் டு போட்டுட்டு அதே டிவைடட் பை 24 ஹவர்ஸ் எத்தனை மினிட்ஸ் பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ். சோ இதுதான் நீங்க டைரக்டாவே 1414 போடாலும் போடலாம். நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 24 into 60 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுதான் ஆன்சர். இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஈக்குவல் டு கொடுத்துடலாம். இந்த ஃபார்மேட் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்க பாத்துக்கோங்க 73.4 அப்படின்னு சொல்றது 1 hour 13 minutes 24 seconds அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 400 minutes 400.8 minutes அப்படின்னு சொல்றது 6 hours 40 minutes 48 seconds அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது செகண்ட்ஸ். அதேதான் ஈக்குவல் டு டிவைடட் பை 24 into மினிட்ஸ்க்கு மாத்துறதுக்கு 60, இப்போ செகண்ட்ஸ்க்கு மாத்துறதுக்கு இன்னொரு 60 போட்டுட்டு கொடுத்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதையே நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ கடைசியில பாருங்க 24 ஹவர்ஸும் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? இத டைரக்டா எப்படி போடணும், இந்த 24 into 60 அப்படிலாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இதை நான் வந்து 1440 மாத்தி காமிக்கிறேன். ஓகேங்களா? சோ நம்ம இங்க 24 அப்படின்னு மாத்தி காமிக்கிறேன், 24.0 சொல்லிட்டு இதுதான். ஓகேங்களா? டெசிமல் ஹவர்ஸ் மினிட்க்கு கால்குலேட் பண்றதுக்கான டைரக்ட் ஃபார்முலா டிவைட் பை 24. டெசிமல் மினிட்ஸ் நம்மளோட ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா டிவைட் பை 1440. டெசிமல் செகண்ட்ஸ் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா டிவைட் பை 86,400 86400 வால நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் கிடைச்சிரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.